பேங்க்ல லோன் எடுத்தவங்க, அதே மாதிரி ஹோம் லோன் இஎம்ஐ கட்டுறவங்களா இருந்தாலும் சரி, எஃப்டி இன்வெஸ்டர்ஸ், ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டர்ஸ், இவங்க எல்லாரும் ஒரு விஷயத்த வந்து ரொம்பவே முக்கியமா கவனிச்சுட்டே இருப்பாங்க. என்ன அப்படின்னா அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் தான். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து சேஞ்ச் ஆகுமா, சேஞ்ச் ஆகிடுச்சா அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்பவே உன்னிப்பா கவனிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ ரீசன்ட் மந்த்ஸ்ல வந்து ரீசன்ட் டேஸாவே வந்து ஒரு விஷயம் ரொம்பவே பரபரப்பா போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா இந்த கிரைசிஸ், இந்த வார் தான். ஸோ இதுக்கிடையில இன்ஃப்ளேஷனா இருக்கட்டும், அதே மாதிரி இந்த க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து ஒரு வேலட்டைலா இருக்கட்டும், அந்த குளோபல் அளவில் இருக்க டென்ஷனா இருக்கட்டும். ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இந்த ரீசன்னால ஆர்பிஐ பொறுத்தவரையும் திரும்ப ரேட்டை வந்து ஹைக் பண்ணுமா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆனா இப்போ ஆர்பிஐ உடைய கவர்னர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்காரு. இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து மார்க்கெட் அளவுல ஒரு டிஸ்கஷனை, ஒரு பெரிய அளவு பேசுபொருளா ஒரு டிஸ்கஷனா வந்து உருவாகி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்ன அப்படின்னா ரேட் ஹைக் பத்தி இப்போ பேசினா அப்படின்னா அது வந்து ஒரு ப்ரீ மெச்சூர்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ ப்ரீ மெச்சூர் அப்படின்னா வந்து அவர் என்ன மாதிரியான சிக்னல் கொடுக்குறாரு, இதுக்கும் மார்க்கெட்டுக்கும் என்ன மாதிரியான கனெக்டிவிட்டி இருக்கும், அது மட்டும் இல்லாமல் இதுக்கான மீனிங் என்ன, ஸோ இதுக்கான என்ன மாதிரியான சிக்னல் இருக்கும், ஸோ இதனால இந்த இஎம்ஐயா இருக்கட்டும், எஃப்டியா இருக்கட்டும், அப்புறம் ஸ்டாக் மார்க்கெட் இருக்கட்டும், இதெல்லாம் ஏதாவது இம்பாக்ட் வருமா அப்படின்றத இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல்ல ஆர்பிஐ உடைய கவர்னர் என்ன சொன்னாரு அப்படின்னா, இப்போ ரீசெண்டா வந்து ஆர்பிஐ உடைய கவர்னர் சஞ்சய் அவர்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஹைக் பத்தி வந்து இப்போ ஒரு முடிவு செஞ்சு பேசுறது சரியான நேரம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது வந்து கரெக்டான டைம் கிடையாது அப்படின்ற மாதிரி, அதாவது மார்க்கெட்ல சில எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறது அப்படின்றது உண்மைதான். ஸோ எதிர்பார்ப்பதுன்றது போல இந்த ஆர்பிஐ வந்து உடனடியாக, அதாவது டக்குன்னு ரெப்போ ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகுது அப்படின்ற மாதிரி சிக்னல் எதுவும் இப்போ இல்லை அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ ஆர்பிஐ இன்னும் வந்து அந்த டேட்டாவை அப்சர்வ் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது, எப்போ வந்து இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் ஆகுது அப்படின்ற மாதிரி. ஸோ இன்ஃப்ளேஷன் எப்படி போகுது, எக்கனாமிக் எப்படி போகுது, ஸோ எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது, ஸோ குளோபல் சிச்சுவேஷன் எந்த அளவில் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து பார்த்ததுக்கப்புறம், இது எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் வந்து ஆர்பிஐ பொறுத்தவரையும் டிசிஷன் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரியும், சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஆர்பிஐ பொறுத்தவரையும் வெயிட் அண்ட் வாட்ச் மூல தான் இன்னும் இருக்காங்க அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை கண்டிப்பாக வந்து உறுதியாக சொல்லியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ குளோபல் டென்ஷன் ஏன் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னா, அவர் சொன்ன விஷயத்திலே வந்து இந்த குளோபல் அன்சர்டனிட்டி, ஜியோபொலிட்டிக்கல் அன்சர்டனிட்டி தான் வந்து இதுக்கு ரொம்ப பெரிய ரீசனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கவர்னர் சொன்னார். அதாவது இப்போ வேர்ல்டு அளவில் நடக்கக்கூடிய இந்த பொலிட்டிக்கல் கான்ஃப்ளிக்ஸ் அப்படின்றது வந்து எக்கனாமிக் ரிஸ்காகவுமே தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ குறிப்பாக அந்த மிடில் ஈஸ்டில் அந்த பகுதியில் வந்து நடக்கிற அந்த டென்ஷன் ரீசன்னால தான் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து எப்போ வேணாலும் ஏறலாம், எப்போ வேணாலும் இறங்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது, ஒரு வேலட்டைலாகவே இருக்குது. ஸோ ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நாட்டிலையுமே வந்து அந்த டிரான்ஸ்போர்ஷன் காஸ்ட்டெல்லாம் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரியும், டிரான்ஸ்போர்ஷன் வந்து காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸோடைய ப்ரைஸஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் இன்ஃப்ளேஷனுக்கு ஒரு பெரிய ரீசனாக இருக்குது. ஸோ ஜியோபொலிட்டிக்கல் அன்சர்டனிட்டி தான் இன்ஃப்ளேஷனுக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஸோ அதனால ஆர்பிஐ வந்து இப்போ எந்த ஒரு எமர்ஜென்சி டிசிஷனும், எந்த ஒரு அவசரமான முடிவையுமே வந்து எடுக்க மாட்டாங்க அப்படின்றதையும், இந்த சிச்சுவேஷனில் மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் தெளிவாக சொல்லியிருக்காரு. இதுக்கு முக்கிய ரீசனாக அந்த குளோபல் டென்ஷனை வந்து அவர் சொல்லியிருக்காரு. இப்போ இன்ஃப்ளேஷன் வந்து கண்ட்ரோலாக தான் இருக்கா அப்படின்னு கேட்டால், பொதுவாக ஆர்பிஐடைய முக்கிய வேலையே, அவங்களுடைய அந்த கோலே வந்து இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறது தான், கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிறது தான். ஸோ இன்ஃப்ளேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஆர்பிஐடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்ஃப்ளேஷன் குறைஞ்சிச்சு அப்படின்னா மேபி ரேட் கட்டுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ வந்து க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னாலும் கூட அது வந்து நம்மளுடைய எக்கனாமிக்கை வந்து ஃபுல்லாக வந்து பெரிய அளவு இன்ஃப்ளேஷன் ப்ரெஷராக இருக்காது அப்படின்ற மாதிரி ஆர்பிஐ வந்து நோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால உடனடியாக வந்து ரேட் ஹைக் பண்ணணும் அப்படின்ற இந்த ஒரு கட்டாயமும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் சிக்னலாக வந்து பார்க்கப்படுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் இந்த ஹோம் லோன் எடுத்தவங்களுக்குலாம் வந்து இந்த சிக்னல்னால ஏதாவது இம்பாக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டால், அவங்களுக்கு எதுவும் குட் நியூஸாக இருக்குமா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக வந்து ஹோம் லோன் இப்போ எடுத்திருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஒரு நியூஸ் வந்து ஒரு ரிலீஃபாக இருக்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா ரெப்போ ரேட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக பேங்க் லோனுடைய இன்ட்ரெஸ்ட்டுமே வந்து அதிகமாகும். அதனால அவங்களுடைய இஎம்ஐ கூட வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால இப்போ ஆர்பிஐ வந்து ரேட் ஹைக் வந்து எந்த விதத்துலையும் ஹைக் பண்ண
மாட்டோம், அதுக்கான சான்சஸ்லாம் ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சிக்னல் கொடுத்துருக்கிறதுனால இஎம்ஐயை உடனடியாக அதிகரிக்கும் அப்படின்ற அந்த ஒரு ஃபியர், அந்த கன்ஃபியூஷனாக இருக்கட்டும், அந்த பயமாக இருக்கட்டும், ஐயோ நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆயிருமோ, நம்மளுடைய இஎம்ஐ அதிகமாயிருமோ அப்படின்ற அந்த பயம் வந்து இப்போ போயிருக்கு. ஸோ இதனால இந்த ஒரு நியூஸ் வந்து இவங்களுக்கு ஒரு நல்ல செய்தியாகவே போயிருக்கு. ஃப்ளோட்டிங் ரேட் லோன் வச்சுருக்கவங்களுக்குலாம் ஒரு நல்ல செய்தியாக தான் இது போயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதனால் மார்க்கெட்டுக்கு என்ன மாதிரியான இம்பாக்ட், முன்னாடியே வந்து மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவான இம்பாக்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்ன மாதிரி இது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு எதுவும் பாசிட்டிவான இம்பாக்டா, அப்போ ரேட் ஹைக் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் இல்லை அப்படின்னா பொதுவாக ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு அது ஒரு பாசிட்டிவான நியூஸ் தான். ஏன் அப்படின்னா அந்த கம்பெனிஸ் வந்து குறைஞ்ச விலையில் பேரோ செய்ய முடியும். ஸோ அதனால பிஸ்னஸ் க்ரோத்துக்கும் சரி அது ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதனால ஆர்பிஐ கவர்னருடைய அந்த விஷயத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் சென்டிமெண்ட் வந்து ஒரு பாசிட்டிவ் மூடு வந்து உருவாச்சு அப்படின்னு சொல்லலாம். அவர் சொன்ன கருத்துக்கு ஒரு பாசிட்டிவான மூடு வந்து கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்வெஸ்டர்ஸ்க்கும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, இப்போ மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவான சிக்னலை நோக்கி போகுது அப்படின்னா அப்போ இன்வெஸ்டர்ஸ் என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணணும் அப்படின்னா, இப்போ இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரையும் பேனிக் ஆக வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை. அதே மாதிரி இந்த 2 விஷயங்களை தொடர்ந்து கவனிக்கணும். என்ன அப்படின்னா, முதல்ல அந்த க்ரூட் ஆயிலோடைய ப்ரைஸஸாக இருக்கட்டும், 2வது இன்ஃப்ளேஷன் டேட்டா. ஸோ இந்த 2 ஃபேக்டர்ஸ் தான் வந்து நெக்ஸ்ட் ஆர்பிஐயோடைய பாலிசி டிசிஷனை வந்து தீர்மானிக்கக்கூடிய ஒரு ஃபேக்டர்ஸாக இருக்குது. ஸோ அதிகமாகிறதுக்கான சான்சஸும் இருக்குது இந்த 2 ஃபேக்டர்ஸ் தான். ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரையும் இந்த எமோஷனல் டிசிஷன்லாம் வந்து இப்போ எடுக்காமல் டேட்டா அண்ட் எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸை வச்சு ஃபாலோ பண்ணி அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அனலைஸ் சைட்லேருந்து சொல்கிறாங்க. ஓவராலாக பார்க்கும்போது ஆர்பிஐயுடைய கவர்னர் தெளிவான ஒரு பதிலை சொல்லியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இப்போதைக்கு ரேட் ஹைக் அப்படின்றது வந்து எந்த ஒரு கண்டிஷனோட உறுதியாகவே கிடையாது அப்படின்ற மாதிரியும், சிச்சுவேஷனை பொறுத்து தான் வந்து டிசிஷன் மேக் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. அதாவது இஎம்ஐ கட்டுறவங்களுக்கும் சரி இன்வெஸ்டருக்கும் சரி இப்போ இம்மீடியட் ரிஸ்க்லாம் எதுவும் வராது. இது எல்லாமே பாசிட்டிவான சிக்னலாக தான் வந்து இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனால் குளோபல் டென்ஷனாக இருக்கட்டும், ஆயில் ப்ரைஸ், இன்ஃப்ளேஷன், ஸோ இது எல்லாமே வந்து இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு ஃபியூச்சரில் இது எல்லாத்தையும் சில மாதங்கள் வந்து ஆர்பிஐ ரொம்பவே வந்து உன்னிப்பாக கவனிச்சு அதுக்கப்புறம் தன்னோட டிசிஷனை வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபேக்டர்ஸ்லாம் வந்து கவனிச்சுட்டு தான் டிசிஷன் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரியும் ஆர்பிஐ தரப்புல இருந்து சொல்லப்பட்டுச்சு. ஆர்பிஐ கவர்னர் இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ உங்களை பொறுத்தவரையும் ரேட் ஹைக் இப்போ வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா என்ன மாதிரியான இம்பாக்ட் வரும்? இப்போதைக்கு இஎம்ஐ கட்டுறவங்களா இருக்கட்டும், மார்க்கெட்டர்ஸ் இன்வெஸ்டர்ஸாக இருக்கட்டும் ஒரு பாசிட்டிவான சிக்னல் தான் இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் ரேட் ஹைக் ஆகாது அப்படின்ற விஷயம் வந்து தெரியும். அது ஹைக்கானா என்ன மாதிரியான இம்பாக்ட் இருக்கும், கம்மியானா வந்து ரேட் வந்து கட்டானா என்ன மாதிரியான இம்பாக்ட் இருக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.